தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். அணில் வேட்டைய சீமானண்ண விடுற மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக எப்போ கூட்டம் கலைஞ்சதோ அப்போத்துலேருந்து முடிவு பண்ணிட்டாரு, அடிச்சு விளையாட வேண்டிதான். இது ரொம்ப சத்தம் இருக்கே தவிர சத்து இல்லை இதில் எதுவும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ அப்படியே கட்சி ஆதரவாளர்களும் கொள்கை பரப்பு செய்யக்கூடியவங்க எல்லாம் அதை அப்படியே பின்பற்ற வேண்டிதான், அடித்து விளையாட வேண்டிதான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மரங்களின் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் எவ்வளோ பெரிய நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த பாடம் எல்லாமே மெட்ரிகுலேஷன் சிலபஸில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாடங்கள். அப்போ இந்த பாடத்தை கற்று வந்த அரசு அதிகாரிகளும் நிறைய என்ஜினியர்களும் உள்ளுக்குள்ளே பண்ணுற இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த பாடத்திட்டத்தில் படித்து வெளியே வந்தவங்க தான். ஆனால் அது எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த படிப்பை வச்சு காசு செய்ய தான் சொல்லி கொடுத்துருக்கே தவிர அந்த படிப்பை வச்சு எப்படி வாழணும், எப்படி ஒரு இயற்கையோட ஒன்றி வாழணும், மனித நலனுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கல. அப்போ அதே பாடத்தை இவர் திருப்பி மேடையில் எடுக்க வேண்டிய அவசியம் பல தலைமுறைகள் தாண்டி வந்துருச்சு. இப்போ என்னையை தாண்டி ஒரு 5-6 தலைமுறை படித்து வந்திருக்கும் அந்த சிலபஸ் எல்லாம். ஆனால் அதை படித்து வந்தவங்கெல்லாம் ஒழுங்காக செயல்படலைங்கிறதுனால தான் திருப்பியும் இதை அரசியல் மேடையிலே பேசி சொல்ல வேண்டியிருக்கு. உயிரியல் உண்மைகளை புரிய வேண்டியிருக்கு. இன்னைக்கு என்ற ஒரு அரசு மருத்துவர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவங்க எப்படி, அதாவது இந்த ஒரு குழந்தைக்கு சுருக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை குடலேருந்து எடுத்து காட்டினா கூட ஏமாற அளவுக்கு தான் இன்னும் விழிப்புணர்ச்சி கிராமத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டுமே நீங்கள் அரசு மருத்துவர்களை ஒழுங்காக செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு உண்டான எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. இதை எதை நோக்கி தள்ளுறாங்க அப்படின்னா, இந்த மருத்துவர்கள்லாம் ஏதாவது ஒரு தனியார் மருத்துவத்தில் வேலை செஞ்சாதான், மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்ச நேரம் போக தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சு காசு பொருள் ஈட்டினா தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு அரசு மருத்துவர்களை அந்த அரசு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. அதனாலேயே அவங்களால ஒரு குவாலிட்டியான ஒரு டயக்னோசிஸ் கொடுக்க முடியல, அரசு மருத்துவமனையில் ஒழுங்காக பார்க்க முடியல. இது எப்படின்னா, அரசு கொள்கை முடிவாகவே இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனால வரக்கூடிய நோய்களும் கிராமத்தில் நிறைய பரவுது. அதே மாதிரி அந்த நோயாளிகளுக்கு உண்டான மருத்துவ சேவையையும் அப்படியே தனியார் மையத்தை நோக்கி நீங்கள் தள்ளுறீங்க. நோயையும் கொடுக்குறீங்க, அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தையும் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்து அந்த மக்களை அங்கே தள்ளுறீங்க. இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் அடிப்படையாகவே ஒரு அந்த கொள்கை நிலைப்பாடே ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறது தான். அவங்க குமர்றாங்க. சம்பளங்கள் ஒழுங்காக போடுறதில்ல. அரசே ஒரு மாதிரி ஒரு டெத் ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்கு, ஒரு ராட்டன் ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்கு. எப்போ அழுகி கீழே விழுந்து எல்லாம் நாசமாகுங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.